புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 28b தொடக்கம் 34. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற மறைநூல் அறிஞர் ஏனைய மறைநூல் அறிஞர் பரிசேயர்களை விட தனித்துவமானவராக விளங்குகின்றார். அவருடைய திறந்த மனம், இயேசுவின் பதிலை புரிந்து கொண்ட விதம் போன்றன இயேசுவை மிகவும் கவர்ந்தன. அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்பது பரிசேயர் மறைநூல் அறிஞர்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தது. இதனால் அவர்கள் இதற்காக தங்களுக்குள்ளே அடிக்கடி விவாதித்து கொண்டிருப்பர். பழைய ஏற்பாட்டின் தோரா என்று சொல்லப்படுகின்ற முதல் 5 நூல்களிலும் இருந்து அவர்கள் 613 கட்டளைகளை பெற்றிருந்தனர். அவைகளுள் 10 கட்டளைகளும் அடங்கும். இதனை விட வழிபாட்டு சடங்குகள் சம்பந்தமான கட்டளைகள், சிவில் சட்டங்களும் அவர்களுக்கு இருந்தன. சில சமய தலைவர்கள் இந்த 613 சட்டங்களும் சமமாக ஒரே முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றன என்று கற்பித்து வந்தனர். இந்த பின்னணியிலேயே அந்த மறைநூல் அறிஞர் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எதுவென்று கேட்கிறார். அதற்கு இயேசு இணைச்சட்டம், லேவியர் நூல் ஆகியவற்றில் இருந்து மேற்கோள் காட்டி இறைவனை அன்பு செய்வதும் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதும் என்று கூறுகின்றார். இவ்வாறு கூறி எமது அனைத்து கடமைகளுக்குள்ளும் இந்த 2 கட்டளைகளையும் கடைப்பிடிப்பதே எமது கடமைகளின் மையமாகும் என்று கூறுகின்றார். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். மேலும் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளுள் மிக முக்கியமான 10 கட்டளைகளின் இரட்டை சுருக்கமாகவும் இவை அமைகின்றன. பல மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சட்டங்களின் வெளிப்புற தன்மையையே அனுசரித்து வந்தனர். அதிலே அவர்கள் ஆர்வம் கொண்டதோடு சட்டங்கள் சொல்லும் உண்மை கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் வாழ்வதற்கும் தவறிவிட்டார்கள். இயேசு தமது பதிலிலே இந்த அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். இதனை சொல்லி மற்றைய கட்டளைகளின் முக்கியத்துவத்தை இயேசு எந்த விதத்திலும் குறைக்கவில்லை. அவற்றின் மைய நோக்கத்தை எடுத்து கூறுகின்றார். அவை அன்பு செய்யவே எம்மை வழிநடத்துகின்றன. கடவுளை அன்பு செய்வதும் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதுமே கட்டளைகள் வழங்கப்பட்டதன் நோக்கமாகும். எனவே கட்டளைகளை கடைப்பிடிப்பது என்பது ஒருவரின் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். இந்த கட்டளைகள் அவரின் உள்ளத்தை பண்படுத்தி அன்பினால் மாற்றப்பட்டு வளர்த்தெடுக்க வேண்டும். தவக்காலத்தில் நாம் செய்யும் நோன்புகள், ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ளுதல், பாவ அறிக்கை செய்தல் போன்ற நம்பிக்கை சடங்குகள்
எமது ஆன்மீக வாழ்வில் உரிய இடத்தை பெற வேண்டும். இவை எம்மை உருமாற்றி கடவுளுடன் இணைக்க வேண்டும். கடவுளையும் மற்றவரையும் அன்பு செய்வதையே அவை நோக்கமாக கொண்டுள்ளன. அன்பு இல்லாத போது எந்த ஒரு மிகப்பெரிய வெளிப்புற அனுசரிப்பும் கூட வெறுமையாகிவிடும். கடவுளின் கட்டளைகளை நாம் எந்த அளவுக்கு அனுசரிக்கின்றோம் என்று இன்று சிந்திப்போம். நாம் எந்த அளவுக்கு அன்போடு அதனை கடைப்பிடித்து வருகின்றோம் என்று சிந்திப்பதே முக்கியமானது. செபம். ஆண்டவரே, உமது தந்தையின் கட்டளைகளை நிறைவேற்ற நீர் ஆர்வம், அர்ப்பணிப்பு, விருப்பம் கொண்டிருந்தீர். அதே ஆர்வத்தால் நாங்களும் பற்றியறிந்து அர்ப்பணிப்போடும் விருப்பத்தோடும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அருள்தாரும். ஆமென்.